அன்பு நேயர்களே, நாம் ஏற்கனவே நான் நினைக்கின்றேன் 3 காணொளிகள் தந்துவிட்டோம். முன்னாள் அமைச்சன் டக்ளஸ் தேவானந்தா குறித்தான 3 காணொளிகள் தந்துவிட்டோம். இது 4வது காணொளி, ஞாயிற்றுக்கிழமை மாலை. ஏனெனில் நாம் ஏன் சொல்கின்றோம் என்றால், ஏற்கனவே அவர் 72 மணி நேரம் தடுப்பு காவல் உத்தரவை பெற்றாங்க இல்லையா, கம்பா நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு. ஆனால் அது ஒரு டிமிக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த செய்திகள் குறித்தான் நாங்கள் வருகின்றோம். இப்பொழுது டக்ளஸ் தேவானந்தா ஒரு அதாவது கிரிமினல்களுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணிருக்கான் பாவி. என்ன ஒரு மனுஷன்டா நீங்கள். ஏனெனில் மிகப்பெரிய இந்த செய்தி, அதாவது நாம் எந்த ஒரு செய்தியும் கையால் மடியால் போடவில்லை. அரசுக்குள்ளிருந்து பெறப்பட்ட செய்திகளை மாத்திரம் கையாளுவோம். இதில் நாமல் முழுமையாக இந்த செய்திகளை தந்த பிற்பாடு நாம் நிறைய பின்னாடி சொல்லுவோம். ஏனெனில் மனுஷன் ஒன்றில்லை. டி பணசாயா 15, அதாவது இந்த போலீஸ்காரன் வச்சுப்பாங்கல்ல, போலீஸ் ஆர்மிகள் வைத்திருக்கும் கன்கள் 15, 9mm மிச்சம் பவர்ஃபுல் ரிவால்வர் 5, அப்ப 20 துப்பாக்கிகள் இதுவரை மிஸ்ஸிங்கா, இன்னும் இருக்கலாம் என்றும் சிஐடி சொல்லுகின்றார்கள். அதாவது இவன் பாவி நினைச்சுக்காண்டா இந்த பாதாள லோக கிரிமினலுக்கு ஒரு ஆயுத சப்ளையாக மாறிக்கிறான் பாவி. இவருக்கு தெரியாம நடந்திருக்குமா? அரசாங்கம் உங்களுக்கு ஒரு எழுத்து மூலம், ஒரு ஆவணத்தின் மூலமாக, பாதுகாப்பு அமைச்சு ஊடாக எத்தனாம் ஆண்டு சரப்பட்டாலும் அந்த பட்டியலை தூக்கினா உங்களோட வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்துக்கு வருமா இல்லையா? அந்த மாதிரி வண்ணத்துல சிக்கிரிக்குது. பார்ப்போம் எப்படியும் வெளிவரத்தான போறாங்க, பார்ப்போம். முன்னாள் அமைச்சன் டக்ளஸ் தேவானந்தா தனது தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக இலங்கை இராணுவத்தால் வழங்கப்பட்ட துப்பாக்கி காணாமல் போனதற்காக கைது செய்யப்பட்ட பின்னர் அவருக்கு எதிராக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் PTA கீழ் 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டதுதான் அத்தனை ஊடகங்களுக்கும் சிஐடி தகவல் வழங்கிச்சு. ஆனால் சிஐடி ஒரு டிமிக்கி வேலை செய்துள்ள. எப்படி? அதை 48 மணி நேரம் தான் கொடுத்திருக்கிறாங்க. இவ செவ்வாய்க்கிழமை தானே 72 மணி நேரம் முடிஞ்சனால் சனி ஞாயிறு திங்கள் கடந்து செவ்வாய்க்கிழமை தான் கோர்ட்டுல ஆஜர்படுத்த வேணும். ஆனால் சிஐடி ஒரு விஷயத்தை கசிய விட்டு இப்படி இவருக்கு 72 மணி நேரம் கொண்டு அது போய் 48 மணி நேரம் தான் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் சிஐடி ஒரு டிமிக்கி வேலை செய்துள்ளது. அதாவது ஒரு செய்தியை கசிய விட்டது. அதாவது 72 மணி நேரம் கடந்து என்பது செவ்வாய்க்கிழமை தான் வரும். ஆனால் அப்படி அல்ல, 48 மணி நேரம் கடந்துதான் இந்த தடுப்பு காவல் உத்தரவு, அதாவது 48 மணி நேரம் தான் கொடுத்திருக்கிறாங்க தடுப்பு காவல். ஆனால் 72 மணி நேரம் மீடியாவுக்கு விஷயத்தை கஷ விட்டு என்னன்னு சொன்னால் தெரியும் தானே. அப்ப அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மட்டுமே அந்த 48 மணி நேரம் கடந்த பின்னர் இன்று சண்டே நண்பகல் மீண்டும் சிஐடியால் இன்று 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கம்பஹா நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டார். சரி, ஏன் இந்த டிமிக்கி வேலை பார்த்தாங்கன்னு சொன்னால், இவருக்கு தானே நம்ம சொன்னமே பெரிய பெரிய பிசி ஜனாதிபதி சட்டத்திறனைகளை கொண்டு மோத போறாங்கன்னு அந்த ஒரு விடயத்தை தெரியாம பிளாக் பண்ணி மிகவும் இரகசியமான முறையில வச்சு இன்றைக்கு நண்பர்களுக்கு பிந்தி கொண்டு ஜட்ஜி கிட்ட திருப்பியும் போட்டுக்கிறாங்க. 3 மாசம் கேட்டாங்க, கொடுக்கல அவங்களுக்கு. காரணம் நாம ஏற்கனவே சொன்னதா, இதுதான் காரணம். என்ன, பெரிய வக்கீல்களுக்கு விஷயம் கழிஞ்சிடும் இல்ல. அப்ப கம்ப நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு பட்டையை கிளப்பிருப்பாங்கல்ல. இன்னைக்கு ஒரு கேஸ் தான், இந்த கேஸுக்கு மாத்திரம் தானே ஸ்பெஷல் கேஸ். அங்க ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க, பொதுமக்களும் இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. சிஐடி ஏற்கனவே ஓய்சிக்கு எல்லாம் அறிவிச்சு எல்லாம் செஞ்சு ஆளை அப்படியே கொண்டு போய் ஒரு 5 நிமிஷம் போவாது நிறுத்தி சொல்ற வாசிக்கிற போறோம் தான். இப்பொழுது நாம அந்த குற்றச்சாட்டுலாம் வாசிக்க போறோமா போலீஸார் நினைச்சாங்க. அப்போது சிஐடி ஆலை கம்ப ஜட்ஜி கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு இல்ல. அப்போது சிஐடி மேலும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டது. இப்ப வாசிக்கிறாங்க. சுவாமி, அதாவது கௌரவ நீதிமன்றின் கவனத்துக்கு அறிக்கை தருவதாவது, இலங்கை இராணுவத்தால் தேவானந்தாவுக்கு முன்னர் வழங்கப்பட்ட 19 கூடுகள் துப்பாக்கிகளையும் சேர்த்து புலனாய்வாளர்களை விசாரணைக்கு விரிவுபடுத்தியுள்ளோம். எனவே சந்தேக நபரான முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு வழங்கப்பட்ட 20 துப்பாக்கிகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும், முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு வழங்கப்பட்ட 20 துப்பாக்கிகள் காணாமல் போயுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எனவே காணாமல் போன ஆயுதங்களில் T56 டி பணசாய், அதில் ஒரு 15 துப்பாக்கிகள் மற்றும் 9 மில்லிமீட்டர் பிஸ்டல்கள் உள்ளன. முன்னாள் அமைச்சருக்கு வழங்கப்பட்ட 1500க்கும் மேற்பட்ட
T56 தோட்டாக்கள், அத மெகசின் 100க்கு மேற்பட்ட 9 மில்லிமீட்டர் தோட்டாக்கள் மெகசின் குறித்து விசாரணைகள் நடந்து வருகின்றன. ஆகவே 90 நாட்களுக்கு தடுப்பு காவல் கோரிக்கையை முன்வைக்கும் இவரானர். எனவே மன்றானது இவருக்கு 90 நாள் நீதிமன்றத்தை வழங்குமாறு மன்றை வேண்டிக் கொள்கிறோம் என்று வாசிப்பாங்க வாசிச்சாச்சு. ஆனால் நீதிமன்றம் 12 நாட்களுக்கு மட்டும் 2ஆம் தடவையாக தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் 3ஆம் தடவையாக நீதிமன்றம் ஆஜர் செய்யப்படும் போது வக்கீல்கள் பிணை கேட்டு மோத போகின்றார்கள். செய்திக்குள்ள வைத்தமா? மேலும் குற்றவாளியான மாகந்துரே மதுஷின் கூட்டாளி ஒருவர் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்ட துப்பாக்கி தொடர்பாக வழங்கிய தகவலை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டார். அது தேவானந்தாவால் அவனுக்கு வழங்கப்பட்டதாக அவன் கூறியிருந்தான். இந்த ஆயுதம் பல கொலைகளில் பயன்படுத்தப்பட்டதாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. எந்த ஆயுதம்? ஏற்கனவே டாக்டர் தேவானந்தாவால் ஒரு ஆயுதம், அந்த 5 mm வருது இல்ல, அந்த 5ல 1. மேலும் அது இராணுவத்தால் வழங்கப்பட்டதாக இன்கோரியில் தெரிய வந்துள்ளது. தேவானந்தாவுக்கு 2001ஆம் ஆண்டு இராணுவத்தால் 13 T56 துப்பாக்கிகள் மற்றும் 6 ரிவால்வர்கள் வழங்கப்பட்டன. மேலும் சட்டவிரோத மற்றும் நடவடிக்கைகளுக்கு எதுவும் துப்பாக்கியும் பயன்படுத்தப்படாது என்பதை உறுதி செய்வதாக முன்னாள் அமைச்சர் எழுத்துப்பூர்வமாக உறுதிமொழி அளித்திருந்தார். அதாவது இராணுவத்தால் நாங்கள் பெறுகின்ற துப்பாக்கிகள் சட்டவிரோத நடவடிக்கைகள் எதுவும் பயன்படுத்த மாட்டோம் என்றும் எங்களது தனிப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு மாத்திரமே பயன்படுத்துவோம் என்று அண்ணாச்சி ஒரு சத்தியோலம் மாதிரி ஒரு ஓலை கொடுத்திருக்கிறாங்க. துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்ட நேரத்தில் மதுஷ் ஒரு நீதிபதி முன் வாக்குமூலம் அளித்திருக்கின்றான். எப்போ? இப்ப இவன் செத்து போனாலே சாகிறதுக்கு முன்னாடி தேவானந்தாவிடமிருந்து ஆயுதம் பெற்றதாக அவன் கூறியிருக்கின்றார். முன்னாள் அமைச்சன் மதுஷுக்கு ஆயுதத்தை வழங்கியதாக கூறப்படும் காரணத்தை அறிய விசாரணைகள் நடந்து வருகின்றன. குற்ற புலனாய்வு துறை CID-யினர் வெள்ளிக்கிழமை 26ஆம் தேதி கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சன் தேவானந்தாவை கம்பஹா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து ஜனவரி 9ஆம் தேதி வரையும் விளக்கமறியலில் மீண்டும், அதாவது CID-யின் விளக்கமறியல் 4ஆம் மாடிக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார். 2001ஆம் ஆண்டு இலங்கை ராணுவ தலைவருக்கு வழங்கப்பட்ட தனிப்பட்ட துப்பாக்கி தொடர்பான விசாரணை தொடர்பாக தேவானந்தா கைது செய்யப்பட்டிருந்தார். இது பின்னர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்கள் தொடர்பான விசாரணைகளின் போது கண்டுபிடிக்கப்பட்டது. இது இலங்கை போலீசார்களால் 2019ஆம் ஆண்டு குற்றவாளியான மாகந்துரே மதுஷின் விசாரணையின் போது துப்பாக்கி தோன்றியதாக போலீசார் தெரிவித்தனர். அந்த துப்பாக்கியின் தொடர் எண்ணை தொடர்ந்து சோதனை செய்ததில் ஆயுதம் தேவானந்தாவின் பெயரில் வழங்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் விசாரணைகளில் பெலிவேரியாவில் உள்ள ஒரு கல்வெட்டுக்கு அருகிலுள்ள காட்டு பகுதியில் துப்பாக்கி மறக்கி வைக்கப்பட்டிருந்ததும் தெரிய வந்திருக்கின்றது. விசாரணையின் போது துப்பாக்கி எவ்வாறு காணாமல் போனது என்பது குறித்து அமைச்சர் தேவானந்தா திருப்திகரமான விளக்கத்தை அளிக்க தவறியதாகவும் அங்கிருந்து தகவல் கசிந்திருக்கின்றது. இலங்கை ராணுவத்தால் தேவானந்தாவுக்கு முன்னர் வழங்கப்பட்ட 20 கூடுகள் துப்பாக்கிகளையும் சேர்த்து புலனாய்வாளர்கள் விசாரணையை விரிவுபடுத்தி இருக்கின்றார்கள். முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தாவுக்கு வழங்கப்பட்ட 20 துப்பாக்கிகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. எங்க 5 ரிவால்வரும் 15 T56. அப்ப அது எங்க போயிருக்குது? அப்ப ஆக ஒரு கிரிமினலுக்கான சப்ளையரா மாறிக்கான் பாவி. டாக்டர் தேவானந்தாவுக்கு வழங்கப்பட்ட 20 துப்பாக்கிகள் காணாமல் போகிறதாக விசாரணையில் ஊர்ஜியம் செய்யப்பட்டிருக்கின்றது. காணாமல் போன ஆயுதங்களில் T56 15 துப்பாக்கிகள் மற்றும் 9 மில்லிமீட்டர் 9 mm பிஸ்டல்கள், முன்னாள் அமைச்சருக்கு வழங்கப்பட்ட 1500க்கு மேற்பட்ட T56 மெகசின் மற்றும் 100க்கு மேற்பட்ட 9 mm மெகசின் தோட்டாக்கள் குறித்து விசாரணைகள் அந்த இதுவும் வித்திருக்கார்கள். துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் 2001ஆம் ஆண்டு டாக்டர் தேவானந்தாவுக்கு வழங்கப்பட்டதாக போலீசார் விசாரணையால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் அளித்த டாக்டர் தேவானந்தா 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தான் கைது செய்யப்பட்டிருந்தார் என்பதும் நாம் ஏற்கனவே உங்களுக்கு வழங்கிய செய்திகளாக தந்திருக்கின்றோம். தொடர் எண் பரிசோதனையில் தான் துப்பாக்கி தேவானந்தாவின் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது தெரிய வந்துள்ளது. விசாரணையின் போது ஆயுதம் குற்றவாளியின் வசம் எப்படி வந்தது, எதற்காக கொடுத்தது என்பதற்கான திருப்திகரமான விளக்கத்தை இவர்களால் கொடுக்க முடியவில்லை. இதைத் தொடர்ந்து இது குறித்து இன்னும் 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் நாம் உங்களுக்கு தருகின்றோம்.
சிஐடியின் கொலை புலனாய்வு பிரிவால் நடத்தப்பட்ட நீண்ட விசாரணையை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. சிஐடி துறை ஆரம்பத்தில் தேவானந்தாவுக்கு எதிராக 90 நாள் தடுப்பு காவல் உத்தரவை பிறப்பிக்க கோரியதாகவும், ஆனால் அந்த கோரிக்கையை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நிராகரித்திருக்கின்றார். இதையும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க மக்களே. இதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன், வெளியே வரப்போறாங்க சொன்னமில்ல, அதை இப்ப உத்தியோகபூர்வமா தந்துட்டாங்களே செய்தி, இப்ப நாம கக்கலாம். அதாவது மீண்டும் அதை நாம சொல்ல வரோம். சிஐடி துறை ஆரம்பத்தில் தேவானந்தாவுக்கு பெஸ்டாண்டே கேட்டுக்கிறாங்க. சனிக்கிழமையே 90 days கேட்டு கொடுக்கல, இன்றைக்கும் கேட்டும் கொடுக்கல. அதைத்தான் இவர் அமைச்சர் சொல்றாரு. எந்த அமைச்சர் சொல்றாரு, சிஐடி துறை ஆரம்பத்தில் தேவானந்தாவுக்கு எதிராக 90 நாள் தடுப்பு கால உத்தரவை பிறப்பிக்க கோரியதாகவும், ஆனால் அந்த கோரிக்கைக்கு பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நிராகரித்திருக்கின்றார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட 72 மணி தடுப்பு உத்தரவின் கீழ் இந்த கணக்கு பார்க்கலாம். வெள்ளியும் சனி சரி, வெள்ளியும் சனியும் வந்தாலுமே நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்தாலுமே 72 நேரம் வராது இல்ல, நல்லா பார்த்துக்கொள்ளும் இல்ல, பார்க்கலாம். ஆமா, தடுத்து வைக்கப்பட்டதாக காவல்துறை ஊடக பிரிவும் தெரிவித்தது. மகேந்திர மதிஸ் என்ற கிரிமினல் கம்பெனிக்கு துப்பாக்கி பரிமாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு டக்ளஸ் தேவானந்தாவை சிஐடியால் கைது செய்ய வைத்திருக்கின்றது. தேவானந்தாவுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி பின்னர் பாதாள உலக குழு தலைவன் இன்டர்நேஷனல் கிரிமினல் ஸ்மக்லர் மகேந்திர மதிஸ் வாசம் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுடன் இந்த கைது தொடர்புடையது. லிங்க் வந்துட்டா குறித்த கைது குறித்து பதிலளித்த இபிடி செய்தி தொடர்பாளர் எஸ் ஸ்ரீகாந்த், வெள்ளிக்கிழமை ஆயுதங்களை ஒப்படைப்பு தொடர்பாக குழப்பம் மற்றும் தகவல் பற்றாக்குறை இருப்பதாக தெரிகிறது. முதலில் 2002 போர் நிறுத்தம் காலத்திலும் மீண்டும் 2009 பாதுகாப்பு அமைச்சரிடமும் நாங்கள் ஆயுதங்கள் பெற்றிருக்கின்றோம். அந்த ஆயுதங்கள் தொடர்பாக வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு தேவானந்தா அழைக்கப்பட்டதாகவும் அதில் கலந்து கொள்ள கொழும்புக்கு சென்றதாகவும் அவர் கூறினார். இந்த விசாரணையின் போதுதான் அவர் கைது செய்யப்பட்டார் என்றும் ஸ்ரீகாந்த் குறிப்பிட்டிருக்கின்றார். கைது ஒரு வார இறுதியில் நடந்ததால் தேவானந்தாவை உடனடியாக விடுவிப்பது சாத்தியமில்லை என்றும் ஸ்ரீகாந்த் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் முன்னாள் அமைச்சரை சனிக்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முடியும் என்ற யூகம் இருப்பதாக யூகம் தான் பத்தல. இதுதான் டிமிக்கு கொடுத்து அங்க டிமி கொடுத்தானே, எப்ப கொண்டு வரப்போறோம்னு சொல்லல. சனிக்கிழமை உண்மையிலேயே ஆஜர்படுத்த வேண்டிய தேவையும் இல்லை. அவங்க இல்ல சனிக்கிழமை வெள்ளி சனி நியாயம், இன்றைக்கு ஆஜர்படுத்த வேண்டிய தேவை இல்லையே. அவங்க செவ்வாய்க்கிழமை பண்ணணும், ஆனா கொண்டு கொடுத்திருக்காங்க. இலங்கை அரசாங்கத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான 2002ஆம் ஆண்டு போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் போது முன்னர் அரசால் தற்காப்பு நோக்கங்களுக்காக ஆயுதம் ஏந்திய பல தமிழ் அரசியல் கட்சிகள் நம்பிக்கையை வளர்க்கும் நடவடிக்கையும் ஒரு பகுதியாக தங்கள் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டியிருந்தது. மோதலின் போது அரசாங்கத்துடன் இணைந்த ஆயுத குழுக்களாக செயல்பட்ட இபிடிபி பின்னர் அதிகாரப்பூர்வ மேற்பார்வையின் கீழ் தனது ஆயுதங்களை அரசிடம் ஒப்படைக்கும் செயல்முறையை தொடங்கியது. 2009 போர் முடிவடைந்ததை தொடர்ந்து அத்தகைய குழுக்களிடம் இருந்து மீதமுள்ள ஆயுதங்களை போருக்கு பிந்திய இராணுவ மயமாக்கல் மற்றும் மறு ஒருங்கிணைப்பு செயல்முறையின் ஒரு பகுதியாக முறையாக பாதுகாப்பு அமைச்சகத்திடம் ஒப்படைக்க வேண்டியிருந்தது. இந்த காலகட்டங்களில் பதிவுகளில் உள்ள முரண்பாடுகள் அவ்வப்போது பின்னர் நடந்த விசாரணைகளின் போது வெளிப்பட்டன என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு வழங்கப்பட்ட கூடுதல் துப்பாக்கிகள் குறித்து விசாரணைகள் மேலும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. அதாவது பாதுகாப்பு அமைச்சில் இன்னும் ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்றும் பார்க்கின்றார்கள். ஏற்கனவே இப்ப நான் 20 துப்பாக்கி சொல்லிட்டேன் இல்ல, இப்ப நம்ம கேட்கிறோம், இப்ப இவங்க ஏற்கனவே புலிகளுக்கு எதிராக ஒரு எதிர் நடவடிக்கையில் ஈடுபட்ட ஒரு இயக்கத்திட்ட எவ்வளவு ஆயுதம் இருந்திருக்கும். அரசாங்கம் வழங்கின ஆயுதங்கள் இப்ப சிலவேளை அவங்களோட பாதுகாப்பில் இருந்து அவங்க ஆபீஸ் மூலமாக ஒப்படைக்கலாம். அது இன்னும் ஒப்படைக்கப்படுத்தி ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை. 20 மிஸ்ஸிங் சொல்றாங்க, 20 மிஸ்ஸிங் இருக்குது. இவங்க ஹேண்ட் ஆஃப் பண்ண சரியாகும். ஹேண்ட் ஆஃப் பண்ணல ஏற்கனவே கிரிமினல்கிட்ட ஒன்று மாட்டிருக்கே, இன்னும் ஒன்று மாட்டிருக்கு. அப்ப கூடுதலாக இந்த கிரிமினல்களுக்கு இவங்க ஆயுதங்கள் சப்ளை பண்ண ஒரு குழுவாக மாறுறாங்க. இப்ப நம்ம கேள்வி, அப்ப உங்களிடம் அரசாங்கம் தந்த ஆயுதங்களையே நீங்க இப்படி வித்திருக்கிறண்டால் உங்கள்கிட்ட இருந்த ஆயுதம் அங்க எவ்வளவு ஆயுதம் இருந்திருக்கும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மக்களே. நம்ம கேட்கிற சாதாரண கேள்விதான், இதுக்கு மேல போக தேவையில்லை. ராணுவத்தால் வழங்கிய ஆயுதங்கள் 20 மிஸ்ஸிங் வித்திருக்கிறீங்க, அது எந்த சந்தேகம் இல்லை. வேற பிரச்சனை. நான் கேட்கிற உங்கள்கிட்ட இருந்திருக்கும் நிறைய ஆயுதங்கள், புலிகள்கிட்ட பறிச்சது, புலிகளை சுட்டது, புலிகளை கடத்தினது, இப்படி பல வகையான மோதல்களை ஈடுபட்ட போது உங்களோட ஏராளமான ஆயுதங்கள் இருந்திருக்கும்.
அந்த ஆயுதங்கள் அங்க ராணுவத்துக்கிட்ட உண்மையா கொடுத்தீங்களா இல்ல வித்தீங்களா இல்ல இவனுங்களை வளர்த்துட்டீங்களா எனக்கு புரியல. அது இதுக்கும் விடை தேட போறாங்க சிஐடி. இதை நம்ம கேட்டிக்கிறோம், இதுக்கும் விடை கொண்டு வர இருக்கு. ஆக இது இப்பொழுது உங்களுக்கு அடுத்த 9ஆம் தேதி வரையுமான கிடைக்கப்பட்ட உத்தியோகபூர்வமான செய்திகள். மீண்டும் உள்ளுக்கு இருந்து நமக்கு 2-3 நாள் சென்று சில விஷயங்கள் கசிக்கின்ற போது நாம் உங்களிடம் பரிமாறிக்கொள்ளலாம் நேர்களே. ஆக இது இன்றைய ஞாயிற்றுக்கிழமை மாலை செய்தியாக உங்களை வந்தடைய போகின்றது. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.